ஞாயிறு நோக்கி நடப்போம். இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. மீண்டும் ஒருமுறை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற காணொலியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொது காலத்தினுடைய 21வது வார ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் பயணித்துக் கொள்கிறோம். இன்றைய வாசகங்கள், நாங்கள் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியான இயேசு அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கிறது. யாரெல்லாம் தனிப்பட்ட ரீதியாக இயேசு அனுபவத்தோடு வாழுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையாக இயேசுவை ஆழமாக அன்பு செய்கின்ற, சாட்சியம் பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்ற சிந்தனையை இயேசு அச்செய்தியின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கிறார். என்னுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றினூடாக இயேசுவிலே கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை நாங்கள் இழந்து விடாமல் எங்களுடைய வாழ்வின் மூலமாக அவருக்கு நாங்கள் மாற்றியை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாக வாழுவோம் என்ற உண்மையை இன்றைய வாசகங்கள் மூலமாக கடவுள் எங்களோடு பகிர்ந்து வருகிறார். ஆகவே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் சாட்சியம் பகிர்கின்ற இயேசு அனுபவம் கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ தூய ஆவியானவர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். ஆமென். பயணித்துள்ள இறைமக்களாகிய நாம் இன்று இறைவன் தரும் வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி அவற்றின்படி தூய உள்ளத்தோராய் வாழவும், விசுவாச வாழ்வில் ஆழமாக வேரூன்றப்பட்டவர்களாய் வளரவும், கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் அவருக்கு சான்று பகர்ந்து வாழவும், இறையருளும் தூய ஆவியின் வழிநடத்தலும் உமக்கு கிடைத்திட வரம் வேண்டுவோம். அன்பு தந்தையே, இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தமது நற்செய்தி பணிவாழ்வில் உறுதியுடன் நிறைந்திருந்து தம் பணியை தூய்மை மிகு உள்ளத்தோடும் நேரிய வழியிலும் ஆற்றிட வரம் தாரும். மக்கள் அனைவரும் என் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து உள்ளே ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாய் வாழவும், அவர்களுக்கு நல்ல உடல்
வாழ்வையும் குடும்ப உறவுகளில் அமைதியையும் மகிழ்வையும் அளித்தருள வேண்டுகின்றோம். மாறிவரும் நவீன உலகில் அதன் மாயக்காட்சிகளில் சிக்கி மாணவ மாணவிகள் தங்களது எதிர்கால வாழ்வை இழந்து விடாமல் சீரிய முறையில் தம் வாழ்வை மாற்றி அமைத்திட தூய ஆவியின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைத்திட பெற வேண்டும். நாடுகளில் இடம்பெறும் போர்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து தனிமையிலும் பெருமையிலும் ஆதரவற்று வாழும் மக்கள் அனைவரையும் நீரே நன்கு தரத்தால் அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் அளித்து காத்திட வேண்டுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். ஆமென். திருப்பாடல் 138 ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு என கூறப்படுகிறது. அவர் எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்க்கின்றார். நாங்கள் எங்களுடைய முழு மனதுடன் அவரை நாங்கள் போற்றுவோம். இந்த தொடரும் திருப்பாடல் மூலமாக அவர் செய்யும் எல்லா நன்மைகளையும் போற்றி புகழ்வோம். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உமது பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உரைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து கொண்டீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 தொடக்கம் 20 ஈராக. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா.
விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ற நகரின் எல்லை பகுதியில் இச்சம்பவம் இடம்பெறுகின்றது. இது புறவினத்தார் வாழும் பகுதியாகவும் பேதுருவின் அறிக்கை நிகழும் போது பாலடைந்த நற்செய்தி புற வழிபாட்டு தலங்களும் குகைகளும் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருந்தது. ரோம பேரரசனையும் யூதர்களின் பாரம்பரிய எதிர்ப்புகளையும் இயேசுவும் சீடர்களும் எதிர்கொண்ட காலகட்டம். மக்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்றும் எலியா என்றும் எரோமியா என்றும் இறைவாக்கினர்களில் ஒருவர் என்றும் தவறாக புரிந்திருந்தனர். இங்கு திருப்பு முனையாக சீடர்கள் இயேசுவை மனிதர்களின் பார்வையில் எப்படி கண்டார்கள் என்பதிலிருந்து விசுவாசத்தின் கண் கொண்டு உயிருள்ள இறைவனின் மகன் என்று ஆவியானவரின் வெளிப்பாட்டின் மூலம் பேதுரு முதலில் துணிச்சலாக வெளிப்படையாக அறிக்கையிடும் வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அமைகின்றது. அக்கால யூத சமூகம் இயேசுவை ஒரு அரசியல் விடுதலை வீரனாகவோ அல்லது பாரம்பரிய ரீதியான இறைவாக்கினராகவோ எதிர்பார்த்திருந்தது. ஆனால் இயேசு அவர்களின் குறுகிய அரசியல் அல்லது உலகியல் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் விண்ணகத் தந்தையின் மீட்பை கொண்டு வந்த மெசியா என்பதை புரிய வைத்தார். இன்றைய நற்செய்தியில் காணப்படும் சொல்லாடல்களை விரிவாக நோக்கினால், பான் குகை, இது கிரேக்க கடவுளின் புனித குகை. இதை பாதாளத்தின் வாயில் என்றனர். இங்கு பலியிடப்பட்ட இரத்தம் குகைக்குள்ளோடும். ஜேசு பாதாளத்தின் வாயில்கள் திருச்சபையினை வெல்லா என்று கூறியது இந்த பின்னணியின் மிக ஆழமானது. இந்த இடம் யூத நிலத்தின் வட எல்லை. இங்கு யூதரும் பிற இனத்தாரும் கலந்து வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, உலகம் முடிவிற்கும் நான் மெசியா என்ற செய்திக்கு ஏற்ற இடமாக இந்த பிலிப்பு செசாரியா பகுதி அமைந்திருந்தது. அடுத்ததாக மெசியா, எபிரேயத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவர். யூதர்கள் 3 வகையாக மெசியாவை எதிர்பார்த்தனர். அரச மெசியா, தாவீதின் மகன், ரோமரை துரத்துபவர் என்றும், குரு மெசியா, ஆரோனை போல பாவ மன்னிப்பு வழங்குபவர் என்றும், இறைவாக்கினர் மெசியா, மோசேயை போல புதிய சட்டங்களை தருபவர் என்றும் நினைத்த போதிலும், பேதுரு அரச மெசியா என நினைத்த போதிலும் ஜேசு துன்புறும் மெசியாவாகவே இங்கு காணப்படுகின்றார். அடுத்ததாக கடவுளின் மகன். யூத புரிதலின் 2 அர்த்தம். அரச அர்த்தம், நீர் என் மகன் இஸ்ரவேல் அரசருக்கு இவ்வாறு சொல்லப்பட்டது. தெய்வீக அர்த்தம், அவருடைய மகனின் பெயர் என்ன? பேதுரு முழுமையாக இதனை புரிந்து கொள்ளாவிடினும் தெய்வீகத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அடுத்ததாக பாறை. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். அரமேய மொழியில் கேபா என்றால் பாறை. யூத முறைப்படி கடவுளே அந்த பாறை என்ற நம்பிக்கை அங்கு காணப்படுகின்றது. இங்கு பேதுருவின் விசுவாசமே ஒரு அடித்தளமாக காணப்படுகின்றது. யூத அரச சபையில் அரண்மனை பொறுப்பாளருக்கு ஒரு திறவுகோல் கொடுப்பார்கள். அவர் யாரை உள்ளே விடலாம் என்று முடிவு செய்வார். இங்கு பேதுருவுக்கும் விண்ணகத்தின் திறவுகோல் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக யூத சபையில் ராபிக்கள் தோராவை விளக்குவதற்கு அனுமதி, இது தடை என்பார்கள். இதை கட்டுதல், அவிழ்த்தல் எனலாம். ஜேசு விண்ணகம் ஏற்றும் முடிவை இந்த பூமியில் எடுக்கும் அதிகாரம் பேதுருவிடம் ஒப்படைக்கின்றார். இந்த பின்னணியில் தான் இன்றைய இறை வார்த்தை சித்தரிக்கப்படுகின்றது. மக்கள் என்னை யார் என்கின்றார்கள் என்ற வினாவினை ஜேசு இன்று என்னிடம் வினவுகின்றார்.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றேனா? அல்லது எனக்கு பிரச்சனைகள் வரும்போது உதவும் ஆளாக பார்க்கின்றேனா? பேதுரு போல நீரே என் ஆண்டவர், நீரே என் அரசர் என அறிக்கையிட்டு எனது வாழ்வுக்குள் இயேசுவுக்கு இடம் கொடுக்கின்றேனா என சிந்திக்க இறை வார்த்தைகள் என்னை அழைக்கின்றது. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என பேதுரு புத்தக அறிவில் கூறவில்லை. தந்தை கடவுள் அவர் உள்ளத்தில் வெளிப்படுத்தினார். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் நான் கிறிஸ்தவனா? அல்ல. எனது அம்மா அப்பா செபித்தால் மட்டும் போதாது. எனது தனிப்பட்ட செப அனுபவம் ஜேசு என் உள்ளத்திற்கு வந்தால் மாத்திரமே ஜேசு என் உயிருள்ள ஆண்டவர் என என்னால் அறிக்கையிட முடியும். நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் வரும்போது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பது வாயால் மட்டும் சொன்னால் போதாது. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றார் நமது ஆண்டவர் இயேசு. அந்த வெளிப்பாடுதான் என் விசுவாசத்தை இன்று உயிருடன் வாழ வைக்கின்றது. நீ பேதுரு, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றதும் பேதுரு ஒதுங்கிவிடவில்லை. தனக்கு மாபெரும் பொறுப்பு கிடைத்தது என்று எண்ணி அவர் அஞ்சி நடுங்கவில்லை. சில வேளை எனக்கும் பணிகள் ஒப்படைக்கப்படும் போது நான் அதற்கு பொருத்தமற்றவன், நான் பலவீனமானவன், நான் ஒரு பாவி என்று நான் நினைத்து அவற்றிலிருந்து நான் விலகி நிற்கின்றேன். ஆனால் இயேசு இன்று என்னிடம் கூறுகின்றார், உன் பலவீனத்தின் மேல்தான் என் மகிமையை வெளிப்படுத்துவேன். ஆகவே என்னால் முடியாது என்ற பொறுப்புகளை நான் தட்டி கழிக்காது. என்னிடம் வழங்கப்படும் பொறுப்புகளை நான் ஏற்று செயற்பட்டால் இயேசு எப்போதும் என்னோடு இருந்து எனக்கு வழிகாட்டுவார். பேதுருவுக்கு விண்ணகத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது போல எனக்கும் திருமுழுக்கினால் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. என் வார்த்தையால் யாரையாவது இயேசுவிடம் இருந்து தள்ளி வைக்கின்றேனா அல்லது அழைத்து வருகின்றேனா? அநேகமான வேளைகளில் திருப்பலிக்கு வராமல், சமய பற்றில்லாமல், சப வாழ்க்கை வாழாமல் வாழும் மக்களை சந்தித்து ஆலயத்திற்கு நான் அழைத்து வரும் போது நானும் விண்ணரசின் பங்காளிகளாக மாறுகின்றேன். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 20 வரையில் அடையாளம், நான் இயேசுவை என் ஆண்டவர் என அறிக்கையிடுகின்றேனா? என் வாழ்வு அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டுள்ளதா? நான் யாரையாவது இயேசுவிடம் கூட்டிச் செல்கின்றேனா என்பதுதான் எனக்குள் பெரிய வினாவாக எழுகின்றது. இதற்கு நான் மட்டுமன்றி ஒவ்வொருவரும் பதில் என்ன கூறப் போகின்றோம் என சிந்திப்போம். இன்றைய சமுதாயத்தில் மனிதர்கள் பலரும் இயேசுவை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றியும் உலகளாவிய ரீதியில் பொதுவான கருத்துக்களை கொண்டுள்ளனர். இன்றைய சமூகத்தை நோக்கி இயேசு கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற வினாவிற்கு மனிதகுலம் தனது சொந்த அனுபவத்திலிருந்து விடை காண வேண்டும். விசுவாசம் என்பது வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது. பேதுரு தனது வாயால் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். அதுபோல நாமும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது போதாது. அன்பில், மன்னிப்பில், இரக்கத்தில், நீதியில், ஏழைகளுக்கு உதவுவதிலும், துன்பப்படுவோர் துணை புரியவும் வெளிப்பட வேண்டும். நமது விசுவாச செயலாக மாற வேண்டும். இயேசு பேதுருவிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றார். பாறை மற்றும் திறவுகோள்கள் என்ற உருவங்கள் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவத்தை எடுத்து காட்ட, தலைமை என்பது அதிகாரமும் அல்ல, அது சேவை. குடும்ப தலைவர்கள், ஆசிரியர்கள், திருச்சபை தலைவர்கள், அரசியல் தலைவர்களும் இருந்தாலும் தமது அதிகாரத்தை தன்னம்பிக்கைக்காக பயன்படுத்தாமல் பிறர் நலத்துக்காக பயன்படுத்த வேண்டும். இன்றைய உலகில் மதம், மொழி, இனம்,
அரசியல் போன்ற காரணங்களால் பிளந்திருக்கின்றன. இயேசுவின் செய்தி நம்மை நோக்கி நான் மற்றும் என்று மாறாமல் நாம் என்ற மனநிலைக்கு வர வேண்டும். பேதுருவிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது போலவும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோருக்கு பிள்ளைகளின் பொறுப்பு, ஆசிரியர்களுக்கு மாணவர்களின் பொறுப்பு, தலைவர்களுக்கு மக்களின் பொறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு திருமுழுக்கினால் பெற்றுக்கொண்ட பொறுப்பு. எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதை விட என்னால் பிறருக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்றைய குடும்பத்திற்கு முக்கிய அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஒன்றாக செபித்தல் ஊடாக நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நமது பதில் வெறும் வார்த்தையால் இருக்கக்கூடாது. இயேசுவை அறிந்து கொள்வது போல அவரை அறிந்து விசுவாசத்தை நமது குடும்ப பணியிலும் சமூகத்திலும் வாழ்ந்து காட்டிடுவோம். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன் என மொழிந்த எம் தந்தையே இறைவா, இந்நாள் வரை எம்மை உமது வழி நடத்துதலில் காத்தீர் ஐயா. உமக்கு பல கோடி நன்றிகள் தந்தையே. எமது துன்ப வேளைகளில் எம்மோடு துணையாக இருந்தீரே. பாதாளத்தின் வாயில்கள் எம்மை வெற்றி கொள்ள விடாது எம்மை எல்லா வேளைகளிலும் காத்து வழி நடத்தினீர் தந்தையே. நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தந்தையே இறைவா, எமக்கு நல்ல குடும்பத்தை தந்து ஆசீர்வாதங்களாக நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர் ஐயா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதே போல இனிவரும் ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடன் துணையாக இருந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியில் சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து எங்களை காத்தருளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியில் சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து எங்களை காத்தருளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியில் சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து எங்களை காத்தருளும். உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா